இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ராங் நம்பர் சீரீஸ். இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான டைப் தான், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதத்தை பொறுத்து. ரைட்டுங்களா? பாருங்க, 4 கொடுத்துருக்கான், 9 கொடுத்துருக்கான். இந்த 4க்கும் 9க்கும் நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியுது, இந்த 4ஓடைய 2 டைம்ஸுக்கு கிட்ட இருக்குன்ட்டு நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ 4 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணா அது இந்த 9ன்ற நம்பரை விட அதிகமாக போயிடும். அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 8 கிடைக்கும். அதுவும் கூட ஒரே 1ன்றதை ஆட் பண்ணால் எனக்கு 9ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? இதே பேட்டர்னில் மற்றது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ 9 × 2 18 கிடைக்கும். அது கூட 1 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 19ன்னு கிடைக்கும். அதுதான் அவனும் கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? அப்புறம் 19 × 2 கூட்டல் 1. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 39ன்னு கிடைக்கும். கொடுத்துருக்கானா? 39 கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, 39 × 2 கூட்டல் 1 நம்ம கூட என்ன கிடைக்கும்? எனக்கு 79ன்னு கிடைக்கும். இப்போ 79 ரைட்டுங்களா இன்ட்டு 2 கூட்டல் 1 எனக்கு என்ன கிடைக்கும்? 159ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஆனா இவன் என்ன கொடுத்துருக்கான்? 160ன்னு கொடுத்துருக்கான். அப்ப 160 அப்படின்றது தான் ராங்கான ஆன்சர். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்க, 2க்கு அடுத்தது இவன் 3 கொடுத்துருக்கான், 10 கொடுத்துருக்கான், 38 கொடுத்துருக்கான், 172 885ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்கான். நீங்க பாருங்க, 2க்கு அப்புறம் 3 கொடுத்துருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 1ஆல பிரிக்கிறதுக்கான அர்த்தம். ரைட்டுங்களா? ஸோ ஒரு 2 2 அது கூட 1 ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கலாம்? 3 கிடைக்கலாம். ஸோ இதே பேட்டர்ன்ல தான் நமக்கு கேட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தா போதுமானது. இப்போ நான் 3 எடுத்துக்கிறேன், 3 2ஆல பெருக்கிறேன், எனக்கு 6 கிடைக்கும். பட் எனக்கு என்ன வரணும் பாருங்க? 10 வரணும். அப்போ அடிஷ்னலா ஒரு 4 வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நான் 2 எடுத்துக்கலாம், 2 ஸ்கொயர்னு கூட எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ இது என்ன ஸ்கொயரா இருக்கும்? 1 ஸ்கொயரா இருந்திருக்கும். எனக்கு 4 கிடைக்கும். இப்போதான் எனக்கு 10 கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்க, 10 நம்ம 2ஆல பெருக்கணுமா? இப்போ 3ஆல பெருக்கி பார்க்கலாம். ஏன்னா 30 கிட்ட வருது, எனக்கு 30 கிடைக்கும். ரைட்டுங்களா? ஆனா எனக்கு என்ன கிடைக்கணும்? 39 கிடைக்கணும். அடுத்தது 3 ஸ்கொயர் போடணும். 3 ஸ்கொயர் பண்ணா 9. அப்போ எனக்கு 39ன்னு கிடைச்சிருக்கும். ஆனா இங்க எனக்கு 38 தான் கொடுத்துருக்கான். ஸோ 38ன்றது தான் ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1 8 27 64 124 216. பார்த்த உடனே தெரியுது இது கியூபோட வேல்யூஸ் வந்து கேட்டிருக்கான்ட்டு. 1 கியூப் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குங்க? 1 தான் கிடைக்கும். இது ஆக்சுவலி எப்படின்னா 1 × 1 × 1. ஸோ இப்படி கொடுத்துருக்கான். இப்போ 8ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 கியூப்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 × 2 × 2. ரைட்டுங்களா? 2 2 4 4 2 8. ஸோ இதுதான் இப்படி கொடுத்துருக்கான். அப்போ 27 3 கியூப் 3 3 9 9 3 27. அப்புறம் பாருங்க 4 கியூப் கொடுத்துருக்கான். 4 4 16 16 4 64. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? 5 கியூப் வரணும். 5 கியூப்னாவே 125 தான். ஆனால் பட் நமக்கு இங்கே 124ன்னு கொடுத்துருக்கான். அப்புறம் 6 கியூப் வந்து 216. இதுவும் கரெக்டு. அப்போ 124 தான் ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5 10 17 24 37 50. இது எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க, n² + 1 அப்படின்ற மாடலில் கொடுத்துருக்கான். அதாவது என்னன்ற இடத்துல நான் 2ன்னு எடுத்துக்கிறேங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 4 கிடைக்க போகுது. அது கூட 1 ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போ பாருங்க, அடுத்தது 3 எடுக்கிறேன், 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அதுவும் கூட 1 ஆட் பண்ணால் எனக்கு 10ன்னு கிடைக்கும். ரைட்டா? 4 ஸ்கொயர் + 1 17, 5 ஸ்கொயர் 25 + 1 போட்டிங்கன்னா 26 வரணும். ஆனால் 24ன்னு கொடுத்துருக்கான். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். ஃபிஃப்த் சம் பாருங்க, 6 12 24. பார்த்தோன்னே தெரியுதுங்க, 6 வந்து 2ஆல பெருக்கினா எனக்கு 12 கிடைக்கும். 12 2ஆல பெருக்கினா எனக்கு 24 கிடைக்கும். 24 2ஆல பெருக்கினா எனக்கு 48 கிடைக்கும். 48 எனக்கு 2ஆல பெருக்கினா 96 கிடைக்கும். 96 எனக்கு 2ஆல பெருக்கினீங்கன்னா இங்கே பாருங்க, 2 12 2ல் முடியணும். பட் நமக்கு என்ன முடிஞ்சிருக்கு? 0ல் முடிஞ்சிருக்கு. அப்போ 192 தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். ஆக்சுவலி இங்கே ராங்காக இருக்குது தான் நமக்கு சரி. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதை பாருங்க, 120 143 168 196 224. 120ன்றது நமக்கு பார்த்தோன்னே தெரியுது, அது 11 ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. அதாவது 121 - 1 இஸ் ஈக்குவல் டு 120ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 143ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
12 ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக அருகில் இருக்குது. அதாவது 12 ஸ்கொயர் பண்ணால் 144ன்னு கிடைக்கும். அதுலேருந்து 1 கழிச்சோம்னா நமக்கு 143 கிடைக்கும். 13 ஸ்கொயர் பாருங்கள் 169, 1 கழிச்சா 168, 14 ஸ்கொயர் வந்து 196, ரைட்டுங்களா? ஸோ எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே 1 வந்து நம்ம கழிக்கிறதுனால இங்கேயும் கழிச்சு இருக்கணும், பட் இங்கே கழிக்கல. ஸோ கழிக்காத இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ 196ன்றது தான் சரியான ஆன்சர். 2, 6, 18, 54, 162, 484. இப்போ பாருங்க 2 வந்து 6 மாறி இருக்குது. எதனால? ஒருவேளை 2 3ஆல் பெருக்கிருக்கலாம், ரைட்டுங்களா? 3 2 6. ஸோ அடுத்து பாருங்க 6ஐயும் நான் 3ஆல் பெருக்கி பார்த்தோன்னா நமக்கு 18 கிடைக்குது. ஸோ 18ஐயும் 3ஆல் பெருக்கினா எனக்கு 54 வந்து கிடைக்குது. 54ஐயும் நான் 3ஆல் பெருக்கினா 162 கிடைக்குது. 162 நான் 3ஆல் பெருக்கினா நமக்கு என்ன பாருங்க 3 2 6. ஆக்சுவலி 6ல் வந்து யூனிட் டிஜிட் வந்து முடியணும், பட் இங்கே 4ல் முடிஞ்சிருக்கு, ரைட்டுங்களா? ஸோ 484ன்றது தான் சரியான ஆன்சர். JEE 24 வந்து கேட்டிருக்காங்க. 8, 13, 21, 32, 47, 63, 83. ஸோ இதில் தவறான எண் எது அப்படின்றது தான் நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க 8, 13 என்ன அதிகரிச்சிருக்கு? 8லேருந்து ஒரு 5 அதிகரிச்சிருக்கு, இல்லை டிஃப்ரென்ஸ்னு கூட சொல்லலாம், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 21, ரைட்டுங்களா? ஸோ 13க்கும் 21க்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 கிடைக்குது. 21லேருந்து 32, ரைட்டுங்களா? டிஃப்ரென்ஸ் வந்து 11 கிடைக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு எடுத்திருக்கான். இப்போ 6 7 விட்டுட்டு 8 எடுத்திருக்கான். 9 10 விட்டு 11 எடுத்திருக்கான். 12 13 விட்டுட்டு நம்ம 14 எடுக்கணும். 14 எடுத்து நமக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த நம்பரு 6 4 46ன்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? 47ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் தவறான நம்பர், ஆப்ஷன் சி. 5 27 61 122 213 340. ஸோ இப்படி கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் இதை பாருங்கள், 61ன்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 61ன்றது எந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்குது நீங்கள் பாருங்கள். 4 கியூப், ரைட்டா? நாங்கள் 16 16 நாள் 64ன்னு வந்திருக்கும். அது வந்து என்ன கழிச்சா 61 வந்திருக்கும்? 3 கழிச்சா நமக்கு 61ன்னு வந்திருக்கும். அடுத்தது பாருங்கள் 5 கியூப் 125ன்னு வந்திருக்கும். அதுலேருந்து 3 கழிச்சா 122. ஸோ இதெல்லாம் என்ன தெரியுது? கியூப் பண்ணி 3 கழிச்சிருக்கான்றது நமக்கு தெரியுது, ரைட்டா? ஸோ 5 பாருங்கள், 2 கியூப் எடுத்துக்கிறேன். கியூப் 8, 8லேருந்து 3 கழிச்சு எனக்கு 5, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து 3 கியூப் எடுத்துக்கிறேன். 3 3 9 9 3 27ன்னு வரும். 27ல் 3 கழிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 24ன்னு கிடைச்சிருக்கணும். பட் 27ன்னு அப்படியே கொடுத்துருக்கான். அதனால் 27ன்றது தான் இங்கே தவறான ஆன்சர். பட் நம்ம அதுதான் சரியான ஆன்சர் எடுக்கணும். Indus Classes.